ஹலோ லிஸ்னர்ஸ், வெல்கம் டு லிட்டில் லிட்ரேச்சர். நான் நேற்றே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி இனிமேல் நம்ம பிஜிடிஆர்பி சீரியஸ் தான் பார்க்க வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2003 to 2021 வரைக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. 2003 டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 மார்க்ஸுக்கு எழுதினாங்க. பட் அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் 150 மார்க்ஸ்க்கு எழுத ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம கரண்ட்டாக ஒரு 50 மார்க்ஸ் அடிஷ்னலாக சேரப்போகுது. அது எதுக்காக அப்படின்னாக்கா நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்க்காக. பொது தமிழ் எல்லாருமே அதை எழுதணும் கம்பல்சரி. அது ஒரு ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம். அண்ட் இந்த 150 மார்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 100 மார்க்ஸுக்கு நம்ம 110 மார்க்ஸுக்கு நம்ம மேஜரும் அண்டு 10 மார்க்ஸுக்கு ஜென்ரல் இங்கிலீஷும் 30 மார்க்ஸுக்கு வந்து சைக்காலஜியும் லாஸ்ட்டாக 2021 நடந்த எக்ஸாம் வரைக்கும் ஃபாலோ பண்ண பேட்டர்ன். இப்போவும் மோரர்லெஸ் அதே மாதிரி தான் இருக்கும். 150 மார்க்ஸ் ப்ளஸ் பொது தமிழ் தான் இருக்கும். சைக்காலஜிக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. நம்ம அதையே இப்போ ஃபாலோ பண்ணலாம். திருப்பி அதை பற்றி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். லெட்ஸ் மூவ் ஆன் ஃபர்தர். இப்போது இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 யூனிட்ஸில் என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் 8 யூனிட்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் லிட்ரேச்சர், கம்ப்ளீட் லிட்ரேச்சர். லாஸ்ட் 2 யூனிட்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ் பெடகாகி, லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில் அப்ளிகேஷன். இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு 8 யூனிட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு எல்லா லிட்ரேச்சர்ஸும் அதில் கவர் ஆகும். ஃப்ரம் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் டு த போஸ்ட் கொலோனியல் அண்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் வரைக்கும் கவர் ஆகும். அதே மாதிரி லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது தனி யூனிட்டே கொடுத்துருக்காங்க யூனிட் 8ல். இந்த யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10 இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக படிக்கலாம். அதே மாதிரி யூனிட் 5 கம்ப்ளீட்டாக ஷேக்ஸ்பியருக்கான யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. யூனிட் 6 அமெரிக்கன் லிட்ரேச்சர், யூனிட் 7 வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபார் இந்தியன் ஆத்தர்ஸ். இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக படிக்கலாம். பட் இந்த பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் இருக்குது இல்லையா, யூனிட் 1, 2, 3 and 4 இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஆர்டராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எந்தெந்த ஆத்தர் எந்தெந்த இயரில் வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 4 யூனிட்டை ஆர்டராக படிங்க. மற்ற யூனிட்டையும் ஆர்டராக படிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட். என்னோடய ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ, உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதோ அதை ஒர்க் அவுட் பண்ணி படிங்க. ஸோ இந்த 10 யூனிட்டில் நம்ம மேஜராக எல்லா யூனிட்டையுமே கவர் பண்ணணும். டீப்பாக படிக்கலாம். ஏன்னா நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, எக்ஸாம் டேட்ஸ் வரல. ஸோ வி ஹவ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ டீப் ஒர்க் இப்போ பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஒர்க் அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு போக போக நான் உங்களுக்கு வீடியோஸில் சொல்லிட்டு வரேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 4 யூனிட்டை வந்து எப்படி லைன் பை லைன் படிக்கலாம், என்னென்னலாம் படிக்கலாம், பொயட்ரி எப்படி படிக்கலாம், போம் எப்படி படிக்கலாம், ட்ராமா எப்படி படிக்கலாம், அதே மாதிரி ஒரு ப்ரோஸ் ஒர்க்கை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லிட்டு வரேன். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2003லேருந்து 2021 வரைக்கும் இருக்க கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள். அதில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எவால்வ் ஆகிருக்கு பாருங்கள் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு டேரக்ட் கொஷின்ஸாக இருந்துச்சு, இப்போலாம் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸாக இருக்குது, அனாலிட்டிக்கல் கொஷின்ஸாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள் பிஃபோர் யூ ஜம்ப் இன் டு த சிலபஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது தான் ஒரு சப்ஜெக்டே ஒரு டாப்பிக்கையும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். தென் யூ மூவ் ஆன் டு த சிலபஸ். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக நான் உங்களுக்கு டே பை டே உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத ஷேர் பண்ணிட்டே வரேன். ஸ்டே டியூன் வித் லிட்டில் லிட்ரேச்சர். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெர் இஸ் நோ ஃபோர்ஸ். So always share your knowledge with others. That will help you to betterment of your growth also. All the very best for your preparations. Stay tuned with Little Literature.